வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹெல்த்தியான ராகி கஞ்சி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, 3 ஸ்பூன் ராகி மாவு, 1 டம்ளர் பால். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 400 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 400 ml ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி, சும்மா அந்த மாவு வந்து திட்டி ஆகக்கூடாதுங்கிறனால நம்ம தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அதை கரைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தண்ணி கொதிக்கட்டும், நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு கொதிக்குது நல்லா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மாவோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா ஒரு கஞ்சி அந்த பதத்துக்கு வரட்டும். நல்லா தொழவி விட்டுட்டே இருங்க, அது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து எப்போவுமே காய வச்சு நல்லா ஆற வச்சுட்டு தான் இதில் ஊற்றணும். சுட சுட இதில் ஊற்றக்கூடாது. இதை ரெடி பண்ணி இறக்கி வச்சுருங்க. பாலும் காய வச்சு ஆற வச்சுட்டு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு கப்பில் ஊற்றிருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம காய வச்சு ஆற வச்சுருக்கிற பால் வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 மடங்கு பால் 3 மடங்கு கஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஹெல்த்தியான ராகி கஞ்சி ரெடி. இது நீங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.